सत्यज्ञानसुखस्वरूपममलं क्षीराब्धिमध्ये स्थितं योगारूढमतिप्रसन्नवदनं भूषा सहस्रोज्ज्वलं त्रक्षं चक्रपिनाकचाभयकरं बिभ्राणमर्कच्छविं छत्रीभूतफणीन्द्रमिन्दुदबलं लक्ष्मीनृसिंहं भजे. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. அனைவருக்கும் அடியனுடைய பிரணாமங்கள். நம்முடைய மன்னார்குடி க்ஷேத்திரத்திற்கு அருகாமையிலே விளங்கக்கூடிய வடுவூர் என்கின்ற ஸ்ரீ ராமக்ஷேத்திரத்திலே விசேஷமாக நமக்கெல்லாம் எழுந்தருளி வாழையடி வாழையாக நாமும் கைங்கரியம் செய்யும் வண்ணமாக சக்கரவர்த்தி திருமகனாக எழுந்தருளி இருக்கக்கூடிய ஸ்ரீ ராமபிரானுடைய சன்னதிக்கு அருகாமையிலே விளங்கக்கூடிய ஸ்ரீ அகோபில மடம் என்கின்றதான விசேஷமான ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய மடத்திலே வெகு காலமாக லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி வெகு காலமாக ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி எழுந்தருளி நமக்கெல்லாம் அனுக்கிரகம் செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய ஜெயந்தி உற்சவம் எம்பெருமான் பொதுவாக ஆகமங்களிலே அவருடைய உற்சவத்தை பற்றி சொல்லும் பொழுது பிரதிஷ்டா தின மகோத்சவம் என்கின்றதாக நிர்ணயமானது சொல்லப்படுகிறது எம்பெருமானாலே. அது மத்ஸ்யாதி தசாவதாரங்களுக்கு ஜெயந்தி உற்சவமாக கொண்டாடப்படுகிறது. இந்த லோகத்திலே மத்ஸ்யாவதாரம் செய்யக்கூடிய காலம் தொடங்கி தசாவதாரங்களுக்கும் கால நிர்ணயமானது ஆகமங்களிலும் புராணங்களிலும் விசேஷமாக சொல்லப்பட்டுள்ளது. அதன்படியாக இந்த நரசிம்ம ஜெயந்தி மகோத்சவம் இரண்டு விதமாக நம்முடைய ஆகமங்களிலே புராணங்களிலே சொல்லப்பட்டுள்ளது. ஒன்று சித்திரை மாதம் உத்திரட்டாதி நட்சத்திரம், மற்றொன்று வைகாசி மாதம் சுக்லபக்ஷ சதுர்தசி திதி என்கின்றதான இந்த நிர்ணயத்திலே நம்முடைய வடுவூர் ஸ்ரீமத் அகோபில மடத்திலே சித்திரை மாத உத்திரட்டாதி நட்சத்திரத்திலே விசேஷமாக இந்த நரசிம்ம ஜெயந்தியானது கொண்டாடப்படுகிறது. இந்த ஜெயந்தி மகோத்சவம் என்கின்றது எம்பெருமானுடைய பிறப்பை மட்டும் குறிப்பதல்ல, எம்பெருமானுடைய வைபவத்தையும் குறிக்கக்கூடியது. அந்த அவதார காலத்திலே எம்பெருமான் என்னென்ன சேஷ்டிதங்கள் செய்தானோ அந்த சேஷ்டிதங்களை எல்லாம் இன்று உள்ள பக்தர்களும் கண்டுகளிக்கும் வண்ணமாக உற்சவத்திலே நடத்தி காட்டி எம்பெருமான் அந்த அவதார காலத்திலே தன்னை யாரெல்லாம் சேவித்தார்களோ அந்த நேரத்தில் அவருக்கு என்னென்ன அனுக்கிரகங்கள் செய்தானோ அந்த அனுக்கிரகத்தை பரிபூரணமாக இன்றும் இருக்கக்கூடிய தலைமுறைகள் சேவிக்கும் வண்ணம் அவர்களுக்கு அருளும் வண்ணம் எம்பெருமான் இந்த ஜெயந்தி மகோத்சவத்தை நடத்தி கொள்கிறான். ஆகமங்களிலே விசேஷமாக எம்பெருமானுடைய உற்சவத்தை சொல்லும் பொழுது பூஜைகள், புறப்பாடு, வாத்திய கோஷங்கள் போன்ற வைபவங்களை எல்லாம் சொல்லிவிட்டு கிருஷ்ணாவதாரம், ராமாவதாரம், நரசிம்மாவதாரம் போன்ற அவதாரங்களுக்கு மகோத்சவங்கள் செய்யும் பொழுது அவரவருடைய கதாசிரவணம் என்கின்றதான விஷயமும் அந்த கதையிலே என்னென்ன எம்பெருமான் சேஷ்டிதங்களை செய்தானோ அந்த சேஷ்டிதங்களை எல்லாம் எம்பெருமானுக்கு அலங்காரமாக செய்து அந்த அலங்காரங்களை அனைவரும் சேவிக்கும் வண்ணமாக செய்து அவர்களுக்கெல்லாம் அனுக்கிரகம் பண்ணும் விதமாக இந்த உற்சவத்தை எம்பெருமான் விசேஷித்து நடத்தி கொள்கிறான். அப்படி இந்த அவதார உற்சவம் என்பது மிகவும் விசேஷமாக சொல்லப்பட்டுள்ளது. பொதுவாக இந்த நரசிம்ம அவதாரம் என்பது இவருடைய வைபவமானது ஆகமங்களில் மட்டுமல்லாமல் பற்பல இடங்களிலே சொல்லப்பட்டுள்ளது. முதலாவதாக வேதம் ஸ்துஹி ஸ்ருதங்கர்த்தசதயுவாணம் மிருகண்ண பீமமுபஹத்ரம் உக்ரம் மிருடாஜரித்ரே ருத்ரஸ்தவானோ அந்யந்தே அஸ்மன்னிவ பந்து சேனாஹ என்கிறபடியாக எம்பெருமான் தூணிலே இருந்து வெளிப்பட்ட விஷயத்தையும் அங்கு இருந்தவர்களெல்லாம் பயப்பட்ட விஷயத்தையும் இந்த வேத வாக்கியமானது தெரிவிக்கிறது. அதனைத் தொடர்ந்து இதிகாச புராணங்கள், கம்பராமாயணத்திலே கம்பர்
ராமாயணத்தை சொல்லும் பொழுது விசேஷமாக நரசிம்மாவதாரத்தை அந்த இடத்திலே ஹிரண்யவதை படலம் என்கின்றதாக நரசிம்மாவதாரத்தை முக்கியமாக கருதி தன்னுடைய ஸ்ரீமத் ராமாயணத்திலே இணைக்கிறார். புராணங்களிலே நரசிம்ம புராணம் என்கின்றதான ஒரு புராணமே ஒன்று உண்டு. ஸ்ரீமத் பாகவதத்திலே தசாவதார கதைகள் வரும்பொழுது நரசிம்மாவதாரத்தை பற்றின விசேஷ வைபவங்கள் எல்லாம் சொல்லப்படுகிறது. அதை தவிர தந்திர சாஸ்திரம், மந்திர சாஸ்திரம் என்று சொல்லக்கூடிய யோகினி தந்திரம், மந்திர மகார்ணவம், மந்திர மகோததி என்கின்ற நூல்களிலெல்லாம் நரசிம்ம விசேஷமான மந்திரங்களானது அபய நரசிம்ம மந்திரம், உக்ர நரசிம்ம மந்திரம் என்கின்றதான மந்திர சாஸ்திரத்தின் அடிப்படையிலே, தந்திர சாஸ்திரத்தின் அடிப்படையிலே நரசிம்ம பகவானை எப்படியெல்லாம் வழிபட வேண்டும் என்று அந்த விஷயங்களிலே சொல்லப்பட்டுள்ளது. எல்லாவற்றிற்கும் மேலாக ஸ்ரீ பாஞ்சராத்திர பகவத் சாஸ்திரம் என்கின்றதான உயரிய சாஸ்திரம் நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திற்கு ஆணி வேராக இருக்கக்கூடிய சாஸ்திரம் ஸ்ரீ பாஞ்சராத்திரம். சுவாமி வேதாந்த தேசிகன், சுவாமி ஆளவந்தார், நாதமுனிகள், எம்பெருமானார், சுவாமி மணவாள மாமுனிகள், பெரியவாச்சான் பிள்ளை, இப்படி அநேகரான ஆச்சாரிய பெருமக்களாலே கொண்டாடப்பட்ட ஆகமம் ஸ்ரீ பாஞ்சராத்திரம். பெரியவாச்சான் பிள்ளை பாஞ்சராத்திரத்திலே உள்ள ஜிதந்தா ஸ்தோத்திரத்திற்கு வியாக்கியானம் அருளியிருக்கிறார். சுவாமி எம்பெருமானார் உற்பத்தி சம்பவ அதிகரணம் என்கின்றதான வேதாந்த அதிகரணத்திலே பாஞ்சராத்திரமானது பரம பிரமாணம் என்றும் பாஞ்சராத்திரம் எங்கெங்கெல்லாம் போற்றப்படுகிறது என்று வேதவியாசர் கூறியிருக்கிறார் என்கின்ற பிரமாணங்களையும் தன்னுடைய பாஷ்யத்திலே அருளியிருக்கிறார். சுவாமி ஆளவந்தார் நாதமுனிகளுடைய காலத்திலே இந்த பாஞ்சராத்திரத்தை பலர் நிராகரிக்க தன்னுடைய ஆகம பிராமாண்யம் என்கின்ற கிரந்தத்தினாலே பாஞ்சராத்திரமானது பரம பிரமாணம் என்கின்ற விஷயத்தை அந்த நூலிலே அருளி செய்திருக்கிறார். சுவாமி தேசிகன் தன்னுடைய 3 விதமான ரக்ஷை, நிக்ஷேப ரக்ஷை, சச்சரித்திர ரக்ஷை, மூன்றாவதாக ஸ்ரீ பாஞ்சராத்திர ரக்ஷை. பற்பல சாஸ்திரங்கள் இந்த பூலோகத்திலே இருந்தாலும் ஸ்ரீ பாஞ்சராத்திரத்தை ரட்சிக்க வேண்டிய பொறுப்பு நம்முடைய பூர்வாச்சாரியர்களுக்கு அந்த காலம் தொட்டு இருந்து கொண்டே இருக்கிறது. ஏனென்று சொன்னால் இது மோட்ச சாஸ்திரம். ஒரு சாஸ்திரத்திலே மோட்சமானது சொல்லப்பட்டுள்ளது என்றால் அந்த மோட்சத்தை நிராகரிக்க பல சாஸ்திரங்கள் அதை நிஷேதிக்கும். அப்படி இந்த நம்முடைய பாஞ்சராத்திர சாஸ்திரத்தை பல சாஸ்திரங்களான அத்வைதம், துவைத்தம் போன்ற மதங்களானது நிராகரிக்க, அப்படி இல்லை பாஞ்சராத்திரமானது மட்டுமே மோட்ச சாஸ்திரம் என்று நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் அருளியிருக்கிறார்கள். அப்படிப்பட்டதான சாஸ்திரத்திலே நம்முடைய நரசிம்மனுடைய வைபவம் மிகவும் விஸ்தாரமாக அழகாக சொல்லப்பட்டுள்ளது. குறிப்பாக பற்பல சம்ஹிதைகளிலே சொல்லப்பட்டுள்ளது. குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் அகிர்புத்னிய சம்ஹிதை, விஹகேந்திர சம்ஹிதை, பாரமேஸ்வர சம்ஹிதை, இந்த 3 சம்ஹிதையிலும் நரசிம்மனுடைய உருவ வழிபாடு, அவனுடைய யந்திர வழிபாடு, அவனுடைய யஜ்ஞ வழிபாடு என்கின்றதான 3 விதமான பூஜைகள் சொல்லப்படுகிறது. அதிலும் விஹகேந்திர சம்ஹிதையிலே மிகவும் விசேஷமாக 74 வகையான நரசிம்மருடைய லட்சணங்கள், அவருடைய வழிபடும் முறைகள், அவருடைய மந்திரங்கள், இப்படி 74 நரசிம்மருடைய லட்சணங்கள், பூஜைகள் சொல்லப்பட்டுள்ளது விஹகேந்திர சம்ஹிதையிலே. இந்த 74 என்று சொல்லும் பொழுதே நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திற்கும் இந்த 74க்கும் ஒரு சிறிய தொடர்பு ஒன்று உண்டு. ராமானுஜருடைய சிம்மாசனாதிபதிகள், ராமானுஜருடைய சிஷ்யர்கள் சிம்மாசனாதிபதிகள் என்று போற்றப்படுவார்கள். அவருடைய எண்ணிக்கை 74. ராமானுஜர் இந்த 74 பேருக்கும் லக்ஷ்மி நரசிம்மனை திருவாராதன பெருமாளாக கொடுத்தார் என்று பிரபன்னாமிர்தம் என்கின்ற நூலிலே காணப்படுகிறது. 74 சிஷ்ய வர்க்கங்களை அமைத்து இந்த தமிழ்நாடு முழுக்க அந்த 74 பேரையும் பரவச் செய்து ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திற்கு ஹிதம் பண்ணுமா போலே அவர்களை ஆக்ஞாபித்து அவருக்கு திருவாராதன பெருமாளாக லக்ஷ்மி நரசிம்மனை எழுந்துருள பண்ணி கொடுத்தான். இது ஆச்சரியமான விஷயம். ராமானுஜருக்கு முதலாவதாக வரதராஜன், அடுத்தபடியாக ரங்கநாதன், இப்படியெல்லாம் எம்பெருமான்கள் இருக்க அவருடைய சித்தத்திலே இருக்க லக்ஷ்மி நரசிம்மரை ஏன் எழுந்துருளை பண்ணி கொடுப்பானே அப்படின்னு கேட்டால்,
ஸ்ரீ பாஞ்சராத்திரத்தில் இந்த லக்ஷ்மி நரசிம்மரை ஆராதிப்பவர்கள் அந்த லக்ஷ்மி நரசிம்மன் மூலமாக சிஷ்யனுக்கு உபதேசம் செய்யக்கூடியவர்கள், அந்த சிஷ்யர்கள் அவர்களைச் சேர்ந்தவர்கள், இவர்கள் எல்லோரும் மோட்சத்திற்கு செல்லலாம் என்று விவேகேந்திர சம்ஹிதையிலே சொல்லப்பட்டுள்ள காரணத்தினாலே எம்பெருமானார் இந்த 74 சிம்மாசனாதிபதிகளை அமைத்திருக்கிறார் என்று அனுமானிக்கலாம். 74 என்கின்ற எண்ணிக்கை எதிலிருந்து வந்திருக்கிறது என்றால் ஸ்ரீ பாஞ்சராத்திர ஆகமத்திலிருந்து தான் வந்திருக்கிறது. 108 ஆச்சாரியர்களை நியமித்திருக்கலாம், 32 ஆச்சாரியர்களை நியமித்திருக்கலாம், 81 ஆச்சாரியர்களை நியமித்திருக்கலாம். இப்படி எண்ணிக்கைகள் பல இருக்க 74 என்கின்றதான எண்ணிக்கை நரசிம்மனுடைய எண்ணிக்கை. நரசிம்மரை எழுந்துருளப் பண்ணி கொடுத்த காரணம் ஆகமத்திலே சொல்லப்பட்ட காரணம். இப்படி நம்முடைய சம்பிரதாயத்திற்கும் நம்முடைய பாஞ்சராத்திர ஆகமத்திற்கும் வெகுவான தொடர்பு இருக்கின்ற காரணத்தினாலே நம்முடைய பாஞ்சராத்திர ஆகமத்திலே அழிகேசிங்கனை பற்றி அருமையான விஷயங்கள், உற்சவங்கள், அவருடைய கதைகள் உள்பட சரபேஸ்வர கதனத்திலே எம்பெருமான் தன்னை சிவபெருமான் அடக்கியதாக பலர் சொல்ல, அந்த சரபேஸ்வரருக்கும் எம்பெருமான் அனுகிரகிக்கக்கூடிய வண்ணம் கண்டபேரண்ட பக்ஷி என்கின்றதான ஒரு பக்ஷி ரூபத்தோடு தான் சேவை சாதித்ததாக பத்மோத்பவ சம்ஹிதை என்கின்றதான சம்ஹிதையிலே எம்பெருமானே அருளி செய்கிறான். அப்படி நமக்கு தெரியாத விஷயங்கள் பல அடங்கி இருக்கக்கூடியது ஸ்ரீ பாஞ்சராத்திர ஆகமம். அதிலே சொல்லப்பட்டுள்ள வண்ணம் நம்முடைய வடுவூர் ஸ்ரீமத் அகோபிலமடம் லக்ஷ்மி நரசிம்மனுடைய சன்னதியிலே விசேஷமாக சதுஸ்தானார்ச்சனம் என்கின்றதான முறையிலே நரசிம்மனுடைய விசேஷ மந்திரங்கள் போன்றதான பூஜைகள் அவனுக்கு என்னெல்லாம் சொல்லப்பட்டுள்ளதோ அதைகளெல்லாம் கொண்டு இங்கே உற்சவங்கள் வெகு விமர்சையாக நடந்து கொண்டு வருகிறது. இந்த உற்சவத்திலே அனைவரும் கலந்து கொண்டு 3 எம்பெருமான்களையும் சேவிக்கும் வண்ணமாக அனைவரும் எழுந்தருளி, அதாவது மன்னார்குடி ராஜகோபால சுவாமி, தொடர்ந்து வடுவூர் ஸ்ரீ ராமபிரான், அதனைத் தொடர்ந்து அந்த ராமபிரானுடைய சன்னதி வாசலிலே எழுந்துள்ள இருக்கக்கூடிய சாந்தமூர்த்தியான ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம பெருமாள், இந்த 3 எம்பெருமான்களையும் அனைவரும் சேவிக்கும் வண்ணமாக எழுந்தருளி எம்பெருமானுடைய பரிபூர்ண அனுகிரகத்திற்கு பாத்திரமாகுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.